ரெண்டாவது திருவள்ளுவர் வந்து அவர் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாலும் கூட திருவள்ளுவர் வந்து அவருடைய பிறப்பால் வந்து பிராமணர்னு சொன்னது வந்து பிற்காலத்துல சொன்னது. அது பரிமேலழகர் உரை இதெல்லாம் உரை இல்லை. நான் சொல்றேன் வந்து திருவள்ளுவர் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான். இது நான் சொல்லல. 4ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரையில் நடந்த போது அதை பத்தி ஆய்வுகள் வந்திருக்கு. இன்னும் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கூட அதை பத்தி இதெல்லாம் இருக்கு. இன்னும் அவருடைய நான் முன்னாடி சொன்ன மாதிரி கபிலர் அகவல் வந்து எழுதியிருக்காங்க. அதை வந்து 6 பேரை வந்து 6-7 பேரை வந்து உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆக இந்த காலகட்டம்ங்கிறது வந்து சமணர்களுடைய செல்வாக்கு மிக்க ஒரு காலகட்டம்ங்கிறதுனாலதான் அது வந்து இருண்ட காலம்னு சொல்றாங்க. ஒண்ணு சமணர்கள் செல்வாக்கு, ரெண்டாவது பார்ப்பனிய எதிர்ப்பு. இந்த ரெண்டும் மட்டும் எப்பெல்லாம் பார்ப்பன மேலாதிக்கத்தை கதற விட்டுருக்காங்க. எப்போதெல்லாம் பார்ப்பனிய மேலாதிக்கம் வந்து உச்சத்துல இருந்தது அதெல்லாம் பொற்காலம்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன குப்தர்கள் காலம், ஏற்கனவே குப்தர்கள் காலம். அங்க வடக்கே குப்தராட்சி பொற்காலாட்சி, இங்க வந்து சோழர்கள் வந்து இங்க பல்லவர்கள் சோழர்கள் காலத்தை பொற்காலம்னு சொல்லுவாங்க. பல்லவர்கள் காலத்தையும் பொற்காலம்னு சொல்லுவாங்க. ஆனா பார்ப்பனர்களுக்கு அதிக சலுகை கொடுத்தது நாயக்கர் ஆட்சியில வந்து அநியாயத்துக்கு வந்திருக்கு. இல்ல அது பின்னாடி நீங்க சொல்றது சரி. அது தொடக்கமா இருந்தாலும் ஒரு அந்த பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி நாயக்கர் ஆட்சியில தான் தீபாவளியில இருந்து எல்லாமே வந்து இறங்குனது அங்கதான். ஆமா, அது வரையும் பூசாரிகளா வந்து உங்களுக்கு பண்டார சமுதாயத்தினரும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் கோவில் பழனி கோவில் எல்லாம் பூசாரியா இருந்திருக்கிறாங்க. அது மாறினதே அவங்க நாயக்கர் ஆட்சி. அதான்